அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட லேசி டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த விலாகில் நான் என்னென்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, லேடிஸ் நமக்கு ஒரு சில நாள் குக் பண்ணுறதுக்கு சுத்தமாக நம்ம ரொம்ப சோம்பேறியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி என்ன மாதிரி நம்ம சமையல் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபிஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மார்னிங்கே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு ரொம்ப லேசியாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால வீட்டில் பை லக்கியாக தோசை மாவு காலி ஆகாமல் இருந்தது. நமக்கு இருக்கிறதுலே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை தான். அந்த இட்லி தோசைக்குமே நான் இன்றைக்கி தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது கூட சைடிஸுக்கு சட்னியோ சாம்பாரோ செய்கிறதுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிறிஸ்பியாக தோசை மாவை நல்லா தோசையை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே கெச்சப்பும் டொமேட்டோ கெச்சப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் இருந்தது. எங்களுக்கு பட்டரு காலி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு பதிலாக நெய் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நெய்யையும் டொமேட்டோ கெச்சப்பையும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு சீஸ் ஸ்லைஸை செடார் சீஸ் ஸ்லைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு இதை அப்படியே நம்ம வேக விட்டுடலாம். இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இந்த சீஸி கிறிஸ்பி தோசையை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம கிட்ஸுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இஷ்டமாக எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்றாங்க கிட்ஸு. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்பியான சீஸி தோசை ரொம்ப ஈஸியான ரெசிபி. பார்த்திங்கன்னா கிட்ஸு கூட இதை செஞ்சுருவாங்க. லேசியாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எக் தோசை, பொடி தோசை இதெல்லாம் நம்ம செய்வோம். அது கூடவே இந்த மாதிரி சீஸி தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லேசியாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி சட்னி சாம்பார்லாம் செய்கிறதுக்கு லேசியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியான மெனுவாக தான் நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. லஞ்சுக்கு காலிஃப்ளவர் கொஞ்சமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி அதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் காலிஃப்ளவரை. ஸோ காலிஃப்ளவருக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஸ்பைசி பிரெட் க்ரம்ஸ் இருந்தது. இது ஸ்டோர் பாட் பிரெட் க்ரம்ஸ் தான். இதில் சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ இதுலேயும் காரம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பைசி பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 கைப்பிடி போல் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேங்க இந்த காலிஃப்ளவரோட. ஸோ நம்ம ஏற்கனவே இதில் கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி இந்த காலிஃப்ளவரில் சேர்த்துருக்குறோம். ஸோ அந்த ஈரத்துலேயே இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இதில் நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ பிரெட் க்ரம்ஸ் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பிரெட் க்ரம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க காலிஃப்ளவரோட. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கிறிஸ்பி காலிஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீட்டில் லேசியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்ம காலிஃப்ளவரில் எப்போவும் காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு லேசியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் வந்திருந்தது இந்த காலிஃப்ளவரு. நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சுங்க. இந்த காலிஃப்ளவரை நான் எது கூட சர்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இன்றைக்கி லேசியாக ஃபீல் பண்ணுறதுனால
வீட்டில் குழம்பு எதுவும் வைக்காமல் நான் வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அந்த லெமன் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா கிறிஸ்பியான ஒரு சைட் டிஷ்ஷாக நல்லா இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை. உங்கள் வீட்டில் அந்த ஸ்பைசி ரெடிமேடு பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இதுதான். லேசி டே அன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெனு, லஞ்ச் மெனு நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம லேடிஸ்க்கு வந்து சமைக்கிறதுக்கு கூட நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுவோம், ஆனால் ஷாப்பிங்னால் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி போயிடுவோம். ஸோ லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஷாப்பிங் போகலான்னு இருக்கிறேங்க. இதுக்கு இடையில வந்து ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் மாடியில் பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல் ஓரமாக வந்து புறா வந்து கூடு கட்டி நிறைய முட்டை போட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு 3-4 எக்ஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே கத்தாரில் இருக்கிற ஃபேமிலி ஃபுட் சென்டருக்கு தான் வந்திருக்கிறேங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய கிச்சன் கலெக்ஷன்ஸ், செராமிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ கலர் கலராக நல்ல செராமிக் கலெக்ஷன்ஸு, மைக்ரோவேவ் ஓவன் திங்ஸு தான் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கலர் கலராக நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. நியூ மாடல் கட்லரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து செராமிக் ஐட்டம்ஸ் தான். மைக்ரோவேவ் ஓவனில் வந்து குக் பண்ணுற மாதிரி அதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சூப் பவுல் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட இந்த சின்ன குட்டி செராமிக் கப்பு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 350 திர்ஹம்ஸ் போட்டிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. செராமிக்கில் இந்த மாதிரி ஒரு சாமான் ரொம்ப ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் அழகாக இருந்தது. ஃபேமிலி ஃபுட் இங்கே கத்தாரில் வந்து ஃபேமிலி ஃபுட் சென்டரில் இந்த மாதிரி கட்லரி திங்ஸும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கலர் கலராக நல்லா இருந்தது செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிளேட்டில் ஸ்நாக்ஸ் பிளேட் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேருங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.